பயிற்சி 7.2 கொஸ்டின் நம்பர் 10 லாஸ்ட் கணக்கு. ரெண்டு வளைவரை சமன்பாடு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர், இது சமன்பாடு 1. அடுத்தது எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர், இது சமன்பாடு 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண சொல்றாங்க? என்ற வளைவரைகள் செங்குத்தாக வெட்டி கொள்ளும் என காட்டுக. இப்போ இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா இந்த கேள்வியை எழுதி செங்குத்தாக வெட்டி கொள்ளும் என காட்டப்பட்டதுன்னு எழுதினீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும். என்ன கண்டிஷன் செங்குத்தாக வெட்டி கொள்ளும்னா m1 m2 இந்த ரெண்டு சாய்வையும் பெருக்குனா நமக்கு ஆன்சர் -1ன்னு வந்துச்சுன்னா ஆமாங்க இந்த கொடுத்திருக்கிற வளைவரைகள் செங்குத்தாக வெட்டி கொள்ளும் என காட்டப்பட்டதுன்னு எழுதிடலாம். அப்போ இந்த ரெண்டு சமன்பாடுல இருந்து நம்ம m1 கண்டுபிடிக்கணும், m2 கண்டுபிடிக்கணும். எப்பவுமே சாய்வு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு புள்ளிகள் வேணும் இல்லையா? இங்க வந்து புள்ளிகள் கண்டுபிடிக்கிற மாதிரி எந்த க்ளூ எதுவுமே கொடுக்கல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா புள்ளிகள் வந்து நம்மளாவே எடுத்துக்குவோம். அதுதான் நாங்க எழுதியிருக்கேன், வெட்டும் புள்ளிகள் x0, y0 என்கன்னு. சரி, இப்போ முதல் வளைவரையில இருந்து இந்த முதல் சமன்பாட்டுல இருந்து m1 கண்டுபிடிக்கலாம். சாதாரணமா எப்பவுமே நம்ம வகைப்படுத்துற மாதிரி தான். எக்ஸ் ஸ்கொயரோட டிஃபரன்சியேஷன் 2x மைனஸ் ஒய் ஸ்கொயரோட டிஃபரன்சியேஷன் பவர் முன்னாடி வரும் 2y, அகைன் ஒய்யை வகைப்படுத்தினா dy பை dx ஈக்குவல் டு, இது வந்து ஏன் 0 போட்டோம்னா அவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்க, c, r ஆகியவை மாறிலிகள், அப்போ கான்ஸ்டன்ட்டை வகைப்படுத்தணும் நமக்கு 0 கிடைக்கும். ஓகே, இப்போ நமக்கு dy பை dx இந்த சைடு வேணும் இல்லையா? அதனால இந்த டேர்ம் அப்படியே இங்கே வச்சுக்கலாம். -2y இன்ட்டு dy பை dx இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் 2x ஈக்குவல் டு இந்த சைடு வந்தால் -2x மாறும். இதில் ரெண்டு பக்கமும் கேன்சல் பண்ணலாம். பொதுவாக இருக்கிறது மைனஸ் இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது, மைனஸ் கேன்சல் பண்ணுங்க. அப்புறம் 2 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் ஆனது போக மீதி என்ன இருக்குது? y dy பை dx ஈக்குவல் டு x. ஓகே, dy பை dx மட்டும் இந்த சைடு இருக்கட்டும், ஈக்குவல் டு எக்ஸ். இந்த ஒய் இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறும். இப்போ வெட்டும் புள்ளிகள் x0 y0 என்க. dy பை dx பதில் என்ன எழுதலாம்? m1ன்னு எழுதலாம். இதான் முதல் சமன்பாடு இல்லையா? அதனால m1 ஈக்குவல் டு எக்ஸ் வர இடத்துல x0, ஒய் வர இடத்துல y0ன்றது எழுதலாம். எக்ஸ் இது வந்து எக்ஸ் வர இடத்துல x0 போடணும், ஒய் வர இடத்துல y0 போடணும். ஓகே, இப்போ m1 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இன்னொரு சமன்பாடு இருக்குதுல, ரெண்டாவது சமன்பாடுல இருந்து m2 கண்டுபிடிக்க போறோம். இது பார்த்தீங்கன்னா uv ஃபார்முலா, uv டேஷ் பிளஸ் vu டேஷ் எக்ஸை வகைப்படுத்தினா 1. x இன்ட்டு dy பை dx இதே இந்த சைடு இருக்கணும். இந்த பிளஸ் y ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்தா மைனஸ் y. dy பை dx மட்டும் இங்க வச்சுக்கலாம். இந்த x ஈக்குவல் டு அந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? வகுத்தல். ஏன்னா இது பெருக்கலா இருக்கு இல்லையா? ஸோ வகுத்தலா வரும். இப்போ பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். x0 y0 எங்க? x வர இடத்துல x0, y வர இடத்துல y0 பிரதிட்டீங்கன்னா நம்ம dy by dx என்ன எழுதலாம்? m2ன்னு எழுதலாம். m2 is equal to y வர இடத்துல y0 பிரதிடுங்க, x வர இடத்துல x0 பிரதிட்டீங்கன்னா இது கிடைக்கும். ஸோ செங்குத்தாக வெட்டி கொள்ளும். அப்போ கண்டிஷன் வந்து ரெண்டு சாய்வு, நீங்களே m1 இன்ட்டு m2 is equal to -1 நீங்கள் எழுதிடக்கூடாது. நமக்கு ஆன்சர் -1ன்னு வரணும். அப்போ m1 இன்ட்டு m2 எழுதியாச்சு. m1 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இங்க இருக்கு பாருங்க, x0 y0, அது m1 இடத்துல பிரதிடுறீங்க. அடுத்து என்னது? m2 இங்க இருக்கு பாருங்க, -y0 x0, அதை இங்க பிரதியிடுங்க. இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகுது? y0 கேன்சல் அண்ட் x0 கேன்சல். எல்லாமே கேன்சல் ஆயிட்டா வெறும் 1 தான் இருக்கும். இங்க ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா? அப்போ -1. ஸோ m1 இன்ட்டு m2 is equal to -1 வந்தா அது செங்குத்துன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். m1 ஈக்குவல் டு m2 வந்துச்சுன்னா இணை, m1 பெருக்கல் m2 is equal to -1 வந்தா செங்குத்து. அப்போ கொஸ்டின் எடுத்து எழுதிருங்க. therefore செங்குத்தாக வெட்டி கொள்ளும் என காட்டப்பட்டது. ரொம்ப ஈஸியான கணக்கு இது.